சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. கடந்த 20 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 9,000 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை. ஏற்கனவே விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியில் கூடுதல் தள்ளுபடி. சட்டமன்றத்தில் விதியின் 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி வழங்கப்படும். பயிர்க்கடன் 1 லட்சம் ரூபாய் எனில் 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியிருந்தால் 35,000 ரூபாய் தள்ளுபடி என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். தமிழகத்தில் 13,34,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் வரை கடன் தள்ளுபடி என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் விளக்கம். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஏன் நீர் திறந்து விடவில்லை? காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. காவிரியில் உபரி நீரை மட்டுமே கர்நாடகா திறந்ததாக தமிழக அரசு வாதம். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கர்நாடகா செயல்படுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தற்போது மழை அளவு நல்ல நிலையில் இருப்பதால் காவிரி வழக்கை அடுத்த வாரம் விசாரிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள், அதுவரை காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு. காவிரியில் தமிழ்நாட்டிற்கான நீர்வரத்து 8,000 கன அடியிலிருந்து 12,500 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பரிசல் இயக்க 2வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 8,555 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உயர்வு. தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் தமிழக நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு 37% சரிவு. கடைமடை மாவட்டங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம். நாளை செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நூறாவது நாளில் அடியெடுத்து வைத்தது தாவேக அரசு. ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று முதல்வர் விஜய் பெருமிதம்.
தவிக அரசின் 100 நாள் ஆட்சி தொடர்பாக வீடியோ வெளியிட்ட முதல்வர் விஜய். செங்கப்பெண் அதிரடிப்படை, 717 மதுக்கடைகள் மூடல், 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பதிவு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணனின் சீர் வெற்றி மடிக்கணினி திட்டம், விவசாயிகளுக்கு 6000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் பதிவு. சாதனை மலர் மற்றும் காலப்பேழை புத்தகத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். தவிக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகளை விளக்கும் வகையில் மலர் வெளியீடு. ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை நிறைவு செய்யும் தவிக அரசுக்கு சட்டமன்றத்தில் பாராட்டு. காகித கப்பல் என்று பகல் கனவு கண்டவர்கள் முதல்வர் விஜய்க்கான மக்களின் ஆதரவை கண்டு அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் சபாநாயகர் பேச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த பொற்கால அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இது காகித கப்பல் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடையும் பேசியவர்கள், பகல் கனவு கண்டவர்கள் என்று நிலையில் நமது முதலமைச்சரின் 100 நாள் கடின உழைப்பால் இன்று மக்கள் ஆதரவு என்னும் பெருங்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை அமுதன் திருவொற்றியூர் தனுஷ் கொலை வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தல். நூறு நாள் சாதனை என்று அரசு பெருமை பேசும் வேளையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராம இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமா பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். கோவையில் கல்லூரி மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்துக் கொன்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. அமுதன் கொலை சம்பவம் அரசின் அலட்சியத்தாலும் போலீசாரின் பொறுப்பற்ற போக்காலும் நடந்தது என்றும் தாக்கு. கோவையில 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. கோவை மாணவர் அமுதன் கொலையில் காவல்துறை கல்லூரி நிர்வாகம் உண்மையை மறைக்க முயற்சி. ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து கொலை செய்வது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும் என்று அதிமுக எம்எல்ஏ காமராஜ் கேள்வி. கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்றத்தில் அதிமுக சார்பில் காமராஜ் பேசிய நிலையில் எஸ்பி வேலுமணியும் தனியாக வலியுறுத்தல். காவல்துறை இன்றைக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்ததை வச்சுதான் அமைச்சர் பேசுறாரு. ஆனா காவல்துறை அவர் சரியான தகவல் கொடுக்கல நினைக்கிறாங்கவே. அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை திருவொற்றியூர் மாணவர்கள் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடக்கும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் பதில். கொல்லப்பட்ட தனுஷின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவை வழக்காக இருக்கட்டும், திருவொற்றியூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீடாக இருக்கட்டும், முதல் விஷயம் அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை.
நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். தனுஷ்குமார் அவர்களினுடைய அன்பு சகோதரருக்கு ஒரு அரசு வேலையும் தர வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய அனுமதியோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை. கோவை அமுதன் கொலை வழக்கை போதைப்பொருள் விவகாரமாக சித்தரிக்க வேண்டாம் என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். போதைப்பொருள் குறித்து புகார் அளித்ததால் அமுதன் கொலை என்று கூறுவதில் உண்மையில்லை என்றும் விளக்கம். இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல. இது வேறு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முன்னுரிதம் மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பான சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மை தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் இருந்ததாக சட்டமன்றத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் கடத்தல் புகாரில் கைதான ஜாஃபர் சாதிக் மீது திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விமர்சனம். இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போதிருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. ஜாஃபர் சாதிக் மீதான புகாரை அடுத்து திமுகவில் இருந்தே அவர் நீக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில். மைதானத்தில் அமைச்சர் சரத்குமார் பவுடர் நுணுக்கிய காட்சி தொடர்பாக தாவேக அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதா என்று கேள்வி. சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவருடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? மாத்திரை நுணுக்குவது குறித்து விளக்கம் அளித்தும் ஆதாரமின்றி குற்றம் சாட்டக்கூடாது என்று அமைச்சர் சரத் பதில். கடந்த ஆட்சி காலத்தில் போதைப்பொருள் புழக்கம் இருந்தது என்பதை திமுக ஒப்புக்கொள்கிறதா என்று கேள்வி. அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமோ தேவையில்லாத. போதைப்பொருள் புழக்கம் என்பது கடந்த 100 நாட்களில் உருவானதல்ல, முந்தைய ஆட்சியின் தொடர்ச்சி என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாள்ல ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு செயல்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விளக்கம். சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜிடம் கேட்டாலே திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கூறுவார் என்றும் பதில். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு EBCID என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ திரு அமல்ராஜ் IPS அவர்கள் கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவா எடுத்து கொடுத்துருவார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அரசு கொடுத்த விளக்கம் முறையாக இல்லை என்று கூறி திமுக வெளிநடப்பு. கோவை திருவொற்றியூர் மாணவர்கள் கொலை தொடர்பாக அமைச்சர்களின் விளக்கம் முறையாக இல்லை என்று குற்றச்சாட்டு.
முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து கண்ணியக்குறைவாக அமைச்சர் ரஞ்சித்குமார் பேசியதாக திமுகவினர் குற்றச்சாட்டு. அமைச்சர் சார்பில் தாம் மன்னிப்பு கேட்பதாக கூறிய முதலமைச்சர் விஜய். உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசினது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். கண்ணியத்துடன் நடந்து கொள்வது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ரமேஷ் வலியுறுத்தல். முதல்வர் விஜய் சட்டமன்றத்திற்கு வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து மரியாதை கொடுக்காமல் அமர்ந்திருந்ததாக விமர்சனம். முன்னாள் முதல்வர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து நின்றதில்லை என்று முன்னாள் அமைச்சர் KN நேரு விளக்கம். முதல்வர் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து நிற்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை எனவும் பதில். எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய நடைமுறை. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றக்கூடாது என்று சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தல். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு கோரிக்கை. பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி முதல்வர் விஜய் வாழ்த்து. தமிழ் சமூக முன்னேற்றத்திற்கு புதிய திசையை விசிக மாநாடு அமைக்கட்டும் எனவும் கடிதம். பிசிக தலைவர் திருமாவளவனுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. திருமா நல்ல உடல் நலத்துடன் மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட விழைவதாக பதிவு. தமிழ் சமூகத்தின் அறிவார்ந்த ஆளுமை திருமாவளவன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிறந்த நாள் வாழ்த்து. சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளான போதும் ஒப்பற்ற செயல்திறனால் தலைவனாக உயர்ந்தவர் என்று புகழாரம். ஜூன் மாதம் நடைபெற்ற UGC நெட் வினாத்தாள்களில் பிழைகள் இருந்ததாக கண்டறியப்பட்டது. செப்டம்பரில் 3 பாடங்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. ஜூன் மாதம் நடைபெற்ற UGC நெட் தேர்வில் வினாத்தாளில் பிழைகள் காரணமாக மறுதேர்வு நடத்த உத்தரவு. ஆங்கிலம், வணிகவியல், சமூகவியல் வினாத்தாள்களில் பிழைகள் இருந்த நிலையில் அடுத்த மாதம் மறுதேர்வு நடக்கும் என்று அறிவிப்பு. தேர்வு தொடர்பான குளறுபடிகளுக்கு பிரதமர் மோடி பதில் தரும் வரை காங்கிரஸ் ஓயப்போவதில்லை என்று ராகுல் காந்தி திட்டவட்டம். UGC நெட் மறுதேர்வுக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் தவறிழைத்தது தேர்வு முகமை, தண்டனை மாணவர்களுக்கா என்றும் கேள்வி. தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகும் தேசிய தேர்வு முகமையை கூண்டோடு கலைக்க வலியுறுத்தல். தேர்வு முகமையில் நடந்த தவறுகள் குறித்து நீதி விசாரணை நடத்த இடதுசாரி மாணவர் அமைப்பான SFI வலியுறுத்தல். ஜார்க்கண்ட் வேலைவாய்ப்பு தேர்வுகளில் நடந்த முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் ராஞ்சியில் போராட்டம். CBI விசாரணை கோரியும் தேர்வுகளை ரத்து செய்ய கோரியும் உருவ பொம்மைகளை எரித்து தீவிர போராட்டம். மணிப்பூரில் தடையை மீறி நடந்த போராட்டத்தில் காவல்துறை தடியடி, 10 பேருக்கு காயம், கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை கொண்டு வீச்சு.
தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க வேண்டும், நியாயமான தொகுதி மறுவரையறை வேண்டும் என்று வலியுறுத்தி மணிப்பூரில் தீப்பந்தம் ஏந்தி பேரணி. கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆவேசமாக முழங்கிய பெண்கள். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. 3வதாக பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடல். கன்னியாகுமரியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் கொண்டாட்டம் கோலாகலம். வருகிற 26ஆம் தேதி வரை அரண்மனையை பார்வையிட இரவு 8:30 மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பு. தருமபுரியில் காணாமல் போன பெண் வாணியம்பாடியில் சடலமாக மீட்பு. பணம், நகைக்காக பெண்ணை கொலை செய்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கல்குவாரியில் உடலை வீசிச் சென்றதாக மருமகன் உட்பட 4 பேர் கைது. உதகையில் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் ஜீப் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம். சுற்றுலா தலங்களுக்கு மினி பேருந்துகள் இயக்க கூடுதல் பெர்மிட் வழங்க எதிர்ப்பு. நாகபஞ்சமியையொட்டி வடமாநில கோயில்களில் சிறப்பு வழிபாடு. சோம்நாத், திரியம்பகேஸ்வரர் உள்ளிட்ட ஜோதிர்லிங்க தலங்களில் குவிந்த பக்தர்கள். சத்தீஸ்கர் மாநிலம் கபர்தாமில் நர்மதை நதியில் இருந்து புனித நீர் எடுத்து வரும் நிகழ்வு. காவடி யாத்திரை நிகழ்வில் ஆடல் பாடலுடன் உற்சாகம். சிவன், பார்வதி, விநாயகர் வேடமிட்டு வந்த பக்தர்கள். மேற்கு வங்காள மாநிலம் பிர்பூம் உள்ள விடுதியில் பயங்கர தீ விபத்து. 8 பேர் உயிரிழப்பு. மின் கசிவு காரணமாக விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். ஒடிஷாவில் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு. பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள், வீடுகள், பள்ளி கட்டிடங்களை சூழ்ந்த வெள்ளம். திமுக, அதிமுக ஆட்சி காலங்களில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் மேகமலை பிரச்சினை வந்திருக்காது என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மக்களின் நலன் கருதி உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பில் சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் விளக்கம். 2009 மற்றும் 2021 ஆண்டு காலங்கள் இரு ஆட்சி காலங்களில் இம்மனுக்கள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான விலக்கல் வழங்கப்பட்டிருந்தால் இன்று இப்பகுதி மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. கண்டிப்பாக தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதில் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேகமலை விவகாரத்தில் திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பதில். தாவேக ஆட்சிக்கு வந்த பின் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி. காப்பு கார்டு கையெழுத்து போட்டதே நான் தான். 7 என்று சொன்னால் 1924 இருந்து அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் எப்படியாவது வனத்துறையின் சார்பாக வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் நான் போட்ட கையெழுத்து ஆதரவு என்று அவர் கையெழுத்திட்டார். நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல 29 என்ன பண்ணீங்க? அதான் தாவேக அரசு செய்யணும். நிர்வாக குழப்பமே தாவேக அரசின் சாதனை என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விமர்சனம். விவசாயிகளும் பொதுமக்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் சாடல். கருக்கலைப்பு செய்ய உரிமையில்லை என்று பேசிய சட்டமன்ற தலைவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம். கருக்கலைப்பு, மகப்பேறு போன்றவற்றின் மத கோட்பாட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடாது என்று மு. வீரபாண்டியன் கருத்து. விசிக தலைவர் திருமாவளவனுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் வாழ்த்து. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை போராடி சாதித்தவர் திருமா என்று புகழாரம். கடல், ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் தவிப்பவர்களை மீட்க AI உதவியுடன் கூடிய மிதவையை அறிமுகப்படுத்திய சீனா.
மீட்புக் குழுவினர் வரும் வரை பாதுகாப்பாக மிதக்க உதவும் அதிநவீன மிதவை. அர்ஜென்டினாவில் நூற்றுக்கணக்கானோர் பைக்கில் ஊர்வலமாக சென்று குழந்தைகளுக்கு பொம்மை பரிசளித்து மகிழ்விப்பு. சூப்பர் ஹீரோ உள்ளிட்ட பிரபல கதாபாத்திரங்கள் வேடத்தில் சென்று பரிசளித்த நிகழ்ச்சியான நிகழ்வு.